வேதத்தை என்னோடு சேர்ந்து எபிரேயர் 11வது அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த எபிரேயர் 11வது அதிகாரம் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அதிகாரமாக வேதத்தில் பார்க்கப்படுகிறது. நீங்கள் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அது அன்பை குறித்து சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல இந்த எபிரேயர் 11வது அதிகாரம் கிறிஸ்தவ மனிதனுக்கு தேவையான அஸ்திவாரங்களில் ஒன்றான விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். விசுவாசத்தில் தங்களுடைய ஓட்டத்தை நன்றாக ஓடி முடித்தவர்களுடைய வாழ்க்கையை குறித்தும், விசுவாசம் என்றால் என்ன என்கிறதை குறித்தும் அருமையான ஆக்கியோன் ரைட்டர் ஆஃப் திஸ் புக், இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிற, நிருபத்தை எழுதியிருக்கிற அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து சொல்லி இருக்கிறதை பார்க்கலாம். இதில் பாருங்கள், மொத்தம் எத்தனை வசனம் இருக்கிறது என்று. மொத்தம் 40 வசனங்கள். எத்தனை வசனம்? 40 என்று சொன்னால் 40 என்றால் சோதனை எண். என்ன எண்? எப்படி சோதனை எண்? பரவாயில்ல, கர்த்தர் நம்முடைய பிள்ளைங்களை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி வர்றாய். எப்படி சோதனை எண் என்று சொல்கிறோம் என்றால், இயேசுவானவர் அவர் 40 நாள் உபவாசித்து ஜெபித்த பின்பு வனாந்திரத்துக்கு சாத்தானால் கொண்டு போகப்பட்டு என்ன செய்யப்பட்டார்? சோதிக்கப்பட்டார். 40 என்று சொன்னால் சோதனை எண்ணாக பார்க்கப்படுகிறது. 50 என்று சொன்னால் என்னங்க, 40 தெரிஞ்சீங்க, 50 தெரியாம போயிட்டீங்களே. 50 என்றால் ஜெயத்தின், வெற்றியின் எண்ணாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இயேசுவானவர் பரலோகத்திற்கு பூலோகத்திலிருந்து எடுக்கப்பட்டு 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியானவர் அவர் இறங்கி அவருடைய ஜனங்களை நிரப்பினார் என்று பார்க்கிறோம். ஆகையால் 50 என்கிற எண் ஜெயத்திற்கும் 40 என்கிற எண் சோதனைக்கும் அங்கு சொல்லப்படுகிறது. கவனியுங்கள், இங்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த பட்டியலில் 40 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் சோதனையில் விசுவாசத்தை காத்து கொண்டு ஜெயத்தில் ஓடி முடித்தவர்களை குறித்து எபிரேயர் 11வது அதிகாரம் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு முன்பதாக வைக்கப்படுகிறது. இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வாசிக்கலாம். 12வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். 12வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம் என்று பார்க்கிறோம். இந்த 40 வசனத்தில் மேலே 11வது அதிகாரம், அந்த பட்டியல் இன்னைக்கு வர அது முடிக்கப்படவில்லை, அது நிறைவு செய்யப்படவில்லை. அந்த பட்டியல் உங்களுக்காக எனக்காக இன்னைக்கும் முழுமையாக படாமல் இருக்கிறது. ஆமேன். பட்டியலில் வர மாதிரியே தெரியலையே. உங்களுக்காக எனக்காக நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த அதிகாரம் இன்னைக்கும் பூர்த்தி செய்யப்படல. நீங்களும் நானும் அந்த பட்டியலில் இடம் பிடிப்போம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நமக்கு முன்பதாக விசுவாசத்தை ஓடி முடித்தவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாச ஓட்டத்தில் இருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் அந்த பட்டியலில் நீங்களும் நானும் இடம் பிடிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. எபிரேயர் 11வது அதிகாரம் முதல் வசனத்தை சேர்ந்து நாம் வாசிக்கலாம். முதல் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இன்னைக்கு பலருக்கு சந்தேகம், விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன? ஒரு சுருக்கமாக ஒரு காரியங்களை சொல்லுங்க. விசுவாசம் என்கிறது நம்ம வீட்டுக்கு போடுகிற அஸ்திபாரம். எல்லாம் சொல்லுங்க, என்ன? நம்பிக்கை என்பது அது மேல இருக்கிற கட்டிடம். விசுவாசம் என்பது நீங்கள் காணாதவைகள், உங்க கண்களுக்கே தென்படாதவைகள். ஆனால் நம்பிக்கை என்பது எதிர்பார்ப்பின் அடிப்படையில் உங்கள் கண்களில் பார்த்து அது நடக்கும் என்று சொல்லி நீங்கள் நம்புகிறது தான் நம்பிக்கை. விசுவாசம் என்றால் காணாதவைகள், அது ஆவிக்குரிய வார்த்தை. இதுக்கு ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நம்பிக்கை என்று சொல்லுகிறார்கள், உலக மனிதர்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நம்பிக்கை அதிகமாய் பயன்படுத்துவார்கள். ஆனா விசுவாசிங்களுக்கு விசேஷமா சொல்லப்பட்ட வார்த்தை தான் என்ன வார்த்தை? சொல்லுங்க, என்ன வார்த்தை?
இன்னைக்கு வெளியில இருக்கிற மனுஷன் எத்தனை பேர் விசுவாசம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க? பார்த்தா குறைவா தான் இருக்கும். ஆனால் வெளியில இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை பயன்பாடு இல்லை. ஆனால் இன்றைக்கு காணாதவைகளை விசுவாசிக்கிறோம். வெகு சீக்கிரத்திலே நேசு வரப்போகிறார். ஆமென். விசுவாசிகளுக்கான வார்த்தை விசுவாசம். ஒரு சின்ன உதாரணம். நீங்க பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்க. நீங்க என்ன செய்றீங்க? நான் என்னைக்கு நிக்கேன்னு கேட்காதீங்க. பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்க. இன்னைக்கு என்ன பந்த், நீங்க போய் நிக்கிற அன்னைக்கு என்ன போய் அன்னைக்கா பந்த் வரணும்? நீங்க நிக்கிறீங்க அன்னைக்கு பந்த். இப்போ உங்களுக்கு இங்க இருந்து பாரிஸ் போகணும். எங்க போகணும்? பாரிஸ் போகணும். ஒரு பஸ் வருது, பஸ்ல நீங்க ஏறுறீங்க, டிக்கெட் எடுக்கிறீங்க. இது எல்லாமே உங்க கண்களுக்கு முன்பதா பார்த்து நடக்கிற செயல். நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது என்ன நம்பிக்கையோட உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்க போய் சேர போறேன்? பாரிஸ் போய். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? எப்படி சொல்றீங்க நீங்க? கையில் என்ன இருக்கு? டிரைவர் என்ன செய்யறாரு? ஓட்டிக்கிட்டு இருக்கார். நல்லா கவனிங்க. இப்ப அதே பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்க. எங்க? அதே பஸ் ஸ்டாப்ல தான் நிக்கிறீங்க. பஸ் எதுவுமே வரல, ஏன்னா அன்னைக்கு பந்த். ஆனா என்னையும் ஆண்டவர் கொண்டு போய் பாரிஸ்ல சேர்ப்பாருன்னு சொல்றீங்க பாருங்க, அதுதாங்க விசுவாசம். ஆமென். காணாதவைகள் காண்கிறவைகள், இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். ஆனால் இது ரெண்டும் செயல்பாட்டில் வித்தியாசம். ஆனால் இது அஸ்திபாரம், அதன் மேலே கட்டப்பட்டதுதான் நம்பிக்கை. காண்கிறவர்கள், நடக்க போகிறவர்களை குறித்து எதிர்பார்ப்பது. நேரடியாக 4வது வசனத்தை வாசிக்கலாம். 4வது வசனத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். வாசிக்கலாம் 4வது வசனத்தை, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று பார்க்கிறோம். வேதத்துல முதலாக விசுவாச ஓட்டத்தை ஓடின ஒரு மனிதன் ஆபேல். இந்த மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லி ஆண்டவர் அங்கு ஒரு ஒப்பீட்டை கொடுக்கிறார். இல்லை என்றால் அதை எழுதின பக்தன் பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி ஒரு ஒப்பீட்டை கொடுக்கிறான். என்ன ஒப்பீடு என்றால், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை பார்க்கிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். எதனாலே? எல்லாம் சொல்லுங்க, எதனாலே? விசுவாசத்தினாலே. எல்லாம் சொல்லுங்க, எதனாலே? அப்போ ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் இருக்கு, இன்னொரு மனுஷனுக்கு விசுவாசம் இல்ல. விசுவாசத்தோடு ஒருத்தர் தேவ சமூகத்துக்கு வரா, ஒருத்தர் விசுவாசம் இல்லாமல் வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். வேதம் ஒரு மேன்மையான பலி செலுத்துவதற்கு, ஒரு வல்லமையான ஆராதனை ஏறெடுக்கப்படுவதற்கு அஸ்திபாரமாய் சொன்ன வார்த்தை என்னவென்றால், அது விசுவாசம் என்று பார்க்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, என்ன வார்த்தை? விசுவாசம். இன்னைக்கு நம்ம பல நேரத்தில் கேட்கிறோம், உங்களுக்கு என்ன இருக்கா? விசுவாசம் இருக்கா? அப்ப இங்க கவனிங்கள், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை பார்க்கிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். வாசிக்கலாம் இதற்கு ஆதாரமாக அவருடைய வாழ்க்கையை குறித்து. ஆதியாகமம் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது என்று பார்க்கிறோம். ஒன்றை கவனிங்கள், இந்த ரெண்டு மனிதர்களுக்குள்ள வித்தியாசம். ஒரு மனுஷன் தேவ சமூகத்திற்கு வரும்பொழுது விசுவாசத்தோடு வந்தான் என்று பக்தன் சொல்லுகிறார். There is a great difference between when you come into the presence of God with faith and without faith. அப்ப நீங்க இங்க சபைக்கு வரீங்க, வீட்ல இருந்து வரும்போது எதை கொண்டு வரீங்களோ இல்லையோ, உங்களுக்குள்ள ஆலயத்துக்கு வரும்போது என்ன இருக்கணும்? முதலாவது சொல்லுங்களேன், என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். இன்னைக்கு பல நேரத்துல சபைக்கு வரோம், ஆண்டவரை தேடுறோம், ஆனா உள்ள என்ன இல்ல? இல்லங்க. நிச்சயமா சொல்றேன், பலருடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்ல. இன்னைக்கு என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு சபைக்கு போனோம். இது ஒரு கடமையாக மாறி விசுவாசம் இல்லாம இருப்போனா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஆண்டவர் வைத்திருக்கிற பூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுது, 2 பேர் தேவ சமூகத்துக்கு வந்தாங்க. ஒரு மனிதன்
விசுவாசத்தோடு வந்தானா, இன்னொரு மனிதன் விசுவாசம் இல்லாமல் வந்தான். நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறதா? விசுவாசம் இருக்குன்னு சொல்லுங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். விசுவாசம் இல்லைன்னு சொல்றவங்க பரவாயில்ல, அத்தனை பேரும் விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் அங்கு பார்க்கிறோம், ஒரே குடும்பத்திலிருந்து வந்த சகோதரர்கள், ஒரே தாய்க்கு பிறந்த 2 பிள்ளைகள். ஒருத்த ஆண்டவரை பற்றி தெரிந்து விசுவாசத்தோடு வருகிறான். அதே ஆண்டவரை குறித்து தெரிந்த இன்னொரு காயின் என்கிறவன் விசுவாசம் இல்லாமல் தேவ சமூகத்திற்கு வருகிறான். இன்னைக்கு ஒன்னு சொல்றேன், கிறிஸ்தவத்திற்கான அஸ்திபாரமே விசுவாசத்தில் போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு இதை செய்வார்னு விசுவாசிக்கலனா, ஒரு நாளும் அந்த விசுவாசத்தினால உங்களுக்கு இல்லாததுனால அது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை. ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு சர்ச்சு பக்கத்துல ஒரு சாராய கடை வந்தது. என்ன கடை? வரக்கூடாத கடை. ஒரு சர்ச்சு பக்கத்துல ஒரு சாராய கடை வந்துருச்சு. இப்போ அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க, பாஸ்டர் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. எதுக்காக? ஆண்டவரே, இந்த சாராய கடை இங்க இருந்து எடுக்கப்படும், சாராய கடை இங்க இருக்கக்கூடாது. ஊக்கமான ஜெபம். 1 மாசம் ஆச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரவங்க நைட் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த சாராய கடை எடுங்க, சாராய கடை. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நைட்டோட நைட்டா அந்த சாராய கடை எரிய ஆரம்பிச்சிருச்சு. எப்படி எரிஞ்சது, என்ன எரிஞ்சது யாருக்கு தெரியல, எரிய ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியும் சாராய கடை எரிஞ்சதுன்னா எப்படி எரியும்னு சொல்லி. முற்றிலுமா எரிந்து ஒண்ணுமே இல்லாம அது சுக்குநூறா போயிருச்சு, எல்லாம் தீக்கிரையாயிருச்சு. இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட சாராய கடைக்காரன் நேரா இந்த வழக்க நீதிமன்றத்துக்கு கொண்டு போறான். எங்க? நீதிமன்றத்துக்கு கொண்டு போறான். நீதிமன்றத்துக்கு கொண்டு போன உடனே இப்ப நீதிபதி இவங்க யார் மேல கேஸ் கொடுத்திருக்கானா, இவங்க ஜெபம் பண்ணி தான் என் சாராய கடை எரிஞ்சு போச்சு. நீதிமன்றத்துக்கு வழக்கு வருது. இப்போ பாஸ்டரு அவங்க கூட ஜெபம் பண்ண எல்லாரும் நிக்கிறாங்க. இப்ப நீதிபதி கேட்கிறார், என்னப்பா ஆச்சு உனக்கு? என் சாராய கடை இவங்க ஜெபிச்சதுனால என்ன செஞ்சது? எரிஞ்சு போச்சு. இந்த பக்கம் நிக்கிற பாஸ்டரு அவங்க கூட இருக்கிற எல்லா விசுவாசிகளும் சொல்றாங்க, நிச்சயமா நாங்க ஜெபிச்சு அப்படி ஒரு காரியம் நடக்கிறதுக்கு, கரெக்டா சொல்றீங்களா? நிச்சயமா அப்படி நாங்க ஜெபிச்சு அப்படி ஒரு காரியம் நடக்கிறதுக்கு. இப்போ சாராய கடைக்காரன் சொல்றான், இல்ல இவங்க ஜெபிச்சதுனாலதான் அப்படி நடந்தது. இவங்க சொல்றாங்க, நிச்சயமா நீங்க எங்க வேணா கொண்டு போங்க, கீழ்கோர்ட்ல இருந்து மேல்கோர்ட்டு போங்க, ஹைகோர்ட் போங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு கூட போங்க, நாங்க சொல்லுவோம் நாங்க ஜெபிச்சதுனால அப்படி என்ன செய்யாது, நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் சொல்ல இவர் சொல்ல, இப்ப நீதிபதி சொன்னார் ஒரு தீர்ப்பு நான் சொல்றேன். இங்க 2 பேரும் நிக்கிறாங்க. இதுல சாராய கடைக்காரன் ஜெபத்தின் மேல என்ன செய்திருக்கிறான்? விசுவாசிக்கிறான். கூண்டுல நிக்கிற இங்க ஜெபிச்ச யாருக்கு என்ன இல்லை? இப்படிதான் பல நேரத்தில் நம்முடைய ஜெபங்கள்லாம். தேவ சமூகத்திற்கு வருகிறோம், ஆண்டவர் எனக்கு இதை செய்திருவார், இந்த மாசம் வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் செய்வேன்னு சொன்னார். பல நேரத்தில் விசுவாசம் இல்லாம தேவ சமூகத்திற்கு வருகிறோம். ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில தேவ சமூகத்திற்கு வரும்பொழுது முதலாவது விசுவாசத்தோடு வந்தான். அவனுடைய பலி மேன்மையானதாக, ஆண்டவர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பலிக்கு அஸ்திபாரம் வாழ்க்கையில விசுவாசங்க. இன்னைக்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? என் கர்த்தர் நிச்சயமா இதை செய்வாருன்னு சொல்லி இல்ல, பல நேரத்தில் கேட்டு கேட்டு 10-11 மாசம் ஆச்சு, இன்னும் நடக்கல, இனிமேலா இது நடக்க போகுதுன்னு ஒரு சந்தேகத்தோட உட்கார்ந்து இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என்ன வேணா நீங்க சந்தேகப்பட்டிருக்கலாம், ஆனா காலை நேரத்தில் நீங்க ஆண்டவரை இந்த நாட்களில் விசுவாசிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளணும். விசுவாசின்னு பேரை வச்சிருக்கிறோம், ஆனா நமக்குள்ள பல நேரத்தில் என்ன இல்லை? விசுவாசம். தேவஜனமே, விசுவாசத்திற்கு உங்க இருதயம் திருப்பப்படுமா? இந்த ஆண்டவரை முழுதா விசுவாசிப்பீங்களா? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 8வது வசனம். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். செம்மையானவரின் பலியோ அவருக்கு எப்படியா இருக்கா? பிரியமா இருக்கு. அப்ப யார் இந்த துன்மார்க்கன் தெரியுமா? ஆண்டவரை விசுவாசிக்காதவன். கர்த்தரை விசுவாசிக்காதவன் துன்மார்க்கன், கர்த்தரை விசுவாசிக்கிறவன் நீதிமானாக எண்ணப்படுகிறான். இன்னைக்கு தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிற நீங்க ஆண்டவர் முழுசா விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு விசுவாசம் அற்று போயிருக்கிறீங்களா? இங்க ஒரு மனுஷன் தேவ சமூகத்திற்கு வருகிறான், அவனுக்கு முழுவதுமாய் விசுவாசத்தோடு வரான்.
நிச்சயமா என் ஆண்டவர் என்னை அங்கீகரிப்பார், என் பலியை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு தேவ சமூகத்திற்கு வருகிறார். அதனால்தான் எபிரேயர் 11:4 ஆரம்பிக்கும் பொழுதே விசுவாசத்தோடு, இல்லை என்றால் விசுவாசத்தினாலே ஆபேல் என்ற பேருக்கு முன்னாடி விசுவாசத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு உங்க பேரு முன்னாடி விசுவாசம் இருக்கா? உங்க வாழ்க்கையில விசுவாசம் இருக்கா? கர்த்தர் எனக்கு செய்வார் என்று சொல்லி இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில ஆண்டவரை குறித்து விசுவாசமே இல்லாம போயிருச்சு. இந்த வசனத்தை தியானிக்கும் போது நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே எத்தனை முறை நான் விசுவாசாற்று போனேன், ஆனா இன்னைக்கு மீண்டும் உங்க விசுவாசத்தினால என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு நாள் கூட எந்த காரியத்தை குறித்தும் நான் சந்தேகப்படக்கூடாது ஆண்டவரே. இப்படிப்பட்ட சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கும் என்றால் அது எந்த காரியமா இருந்தாலும் சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முதலாவது வரும்பொழுது விசுவாசத்தோடு வர கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தோடு நீங்கள் தேவ சமூகத்திற்கு வர வேண்டும். இன்னைக்கு எப்படி வந்திருக்கிறீங்க சற்று யோசித்து பாருங்க. விசுவாசம் இருக்கா? அவிசுவாசத்தோடு இருக்கிறீங்க. இன்னைக்கு அவிசுவாசத்தோடு இருப்பீங்கன்னா கிருபையா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்களை நான் சந்தேகப்பட்டுட்டேன், ஆண்டவரே உங்களை நான் சந்தேகப்பட்டுட்டேன், இதெல்லாம் நடக்குமா நான் சந்தேகப்பட்டுட்டேன். ஆனா ஒரு மேன்மையான பலி செலுத்துவதற்கு, ஒரு ஆராதனை அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு மனுஷன் விசுவாசத்தோடு தேவ சமூகத்துக்கு வந்தான். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்க முடியுமா? ஆண்டவரே நான் விசுவாசத்தோடு உங்க சமூகத்திற்கு வருவேன் என்று சொல்லி. இரண்டாவது காரியத்தை பார்க்கலாம், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்று சொல்லி. அதே வேத வசனத்தை எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவருடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது பாருங்கள், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். முதலாவது ஆண்டுடைய சமூகத்துக்கு விசுவாசத்தோடு வந்தான். இப்போ விசுவாசத்தோடு வந்த அவன் இரண்டாவது அவனிடத்தில் இருந்த சிறந்ததை கொண்டு வந்தான். எல்லாம் சொல்லுங்க, எதை கொண்டு வந்தான்? சிறந்ததை கொண்டு வந்தான். இன்னைக்கு உங்ககிட்ட என்ன சிறந்தது இருக்கு? நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொன்னீங்களே, எதை நீங்கள் ஆண்டவருக்கு சிறந்தது என்று கொடுக்கிறீர்கள்? இன்னைக்கு சந்தேகத்தோடு அல்லங்க, தேவ சமூகத்திற்கு வரும்பொழுது சிறந்ததை கொண்டு வந்தான் ஆபேல். அவன் பார்த்தான், அவனுடைய ஆட்டு மந்தையில என்னென்ன இருக்குன்னு பார்த்தான். அங்க பார்த்தா கொழுமையானது இருந்தது, குட்டி போட்டது இருந்தது. அதை எடுத்தான், தேவ சமூகத்திற்கு சிறந்ததோடு விசுவாசத்தோடு சிறந்ததோடு கொண்டு வந்தான். இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்திற்கு வரும்பொழுது உங்ககிட்ட இருக்கிற கடைசி நேரத்தை ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறீங்களா, இல்ல உங்க நேரத்தின் முதல் நேரத்தை ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறீங்களா? உங்க பிள்ளைகள நல்லா படிக்கிற பிள்ளை ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறீங்களா? இன்னைக்கு சில நேரத்துல சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த பையன் என்ன செய்யுங்க உங்க கூட ஊழியத்துல வச்சுங்க. ஏமா படிக்கிற பையனா, இது அவனுக்கு படிப்போன்னு என்ன செய்யல, ஏறல, அதனால என்ன பண்ணுங்க ஊழியத்துல வச்சுக்கங்க பாஸ்டர். நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட படிப்பறிவு இல்லாதவங்களை தாங்க கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி இருக்கிறார். ஆமென். பைத்தியக்காரர்களை அவன் ஞானிகளாக மாற்றுகிறவர். இன்னைக்கு தேவ சமூகத்திற்கு வரும்பொழுது எது உங்ககிட்ட சிறந்தது இருக்கு? இன்னைக்கு எல்லா செலவையும் செஞ்சுட்டு ஆண்டவருக்கு என்று எடுத்து வைக்கிறீங்களா, இல்ல முதல்ல நான் ஆண்டவருக்கு சிறந்ததை எடுத்து வைக்கிறேனா? தன்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தோடு சிறந்ததை ஆண்டவருக்கு கொண்டு வந்தான். இந்த விசுவாசத்துல சிறந்ததுல ரெண்டு காரியங்கள் நீங்கள் பார்க்கணும். இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறோம் எதற்காக? ஆண்டவர் இடத்துல இருந்து எதையாவது சொல்லுங்க, எதுக்காக? பெற்றுக்கொள். ஆனால் ஒன்றை நீங்கள் ஆழமாய் கவனிக்க வேண்டும். எப்பவுமே ஆண்டவர்கிட்ட நீங்க விசுவாசிச்சு எப்ப நான் பெற்றுக்கொள்வேன் காட்டிலும் இன்னைக்கு விசுவாசத்துல ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க, அதுதான் மேன்மையான பலியாக காணப்படுகிறது. ஆமென். எப்படி என்கிற உதாரணத்தை சொல்லுகிறேன். 100 வருஷம் தம் பிள்ளைக்காக ஆபிரகாம் காத்திருந்தார். எத்தனை வருஷம்? 100 வருஷம். ஆண்டவரே பிள்ளை தாங்கப்பா, வாக்குத்தத்தம் செஞ்சிருக்கிறீங்க, பிள்ளையை நான் பெற்றுக்கொள்ள. அந்த விசுவாசத்தை காட்டிலும் அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளை எனக்கு கொடுன்னு சொன்னாரே, அன்றைக்கு பலிபீடத்துல கொண்டு போய் வைத்தானே, அதுதான் மேன்மையான விசுவாசமாய் பார்க்கப்படுகிறது. ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டதை பார்க்கலாம். என் ஆண்டவர் கேட்டார், என் ஆண்டவருக்கு சிறந்தது என்று சொல்லி பலிபீடத்திலே தன் முதல் பிள்ளையை, அந்த பிள்ளையை கொண்டு போய் வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுக்கிறீங்களா, இல்ல ஆண்டவருக்கு எல்லாம் முடிந்ததை கடைசி நேரம் காலையில் எழுந்திருச்சு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஜெபித்து நீங்கள் செல்லுகிறீங்களா, இல்லனா கடைசியா எப்பமாவது 2 நாள் கழிச்சு ஒரு நேரத்துல நீங்கள் ஜெபிக்க நேரத்தை ஒதுக்குறீங்களா? உங்க வாழ்க்கையில எதெல்லாம் ஆண்டவருக்கு சிறந்ததா கொடுக்கிறீங்களோ ஒரு நாளும் அது ஆசீர்வாதத்தை பார்க்காமல் திரும்பினதாக சரித்திரம் இல்லை.
ஆண்டவருக்கு நீங்க சிறந்ததை கொடுத்து பார். கிவ் யுவர் பெஸ்ட். உங்ககிட்ட நேரம் இருக்கா, ஆண்டவருக்காக வந்து ஊழியங்களை செய்யுங்க. உங்ககிட்ட பணம் இருக்கா, ஆண்டவருக்காக ஊழியத்திற்காக உதாரத்துமாய் கொடுங்கள். உங்ககிட்ட எதெல்லாம் இருக்கோ அதுல சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுக்க இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் அழகாய் சொல்லப்படுகிறது. இயேசு காலையில இருந்து பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணி முடிக்கும் பொழுது மாலை ஆயிடுச்சு. இப்போ ஆண்டவருக்கு ரொம்ப ஒரு பாரமாயிருச்சு. என்னப்பா இந்த ஜனங்கள்லாம் வந்தாங்க, இவங்களை எப்படி நான் பசியா என்ன செய்யறது, அனுப்புறது. இப்போ ஆண்டவர் கேட்டாரு, இயேசு கேட்டார், யாருக்கிட்டையாவது ஏதாவது இருக்கான். அப்ப அங்க ஒரு சின்ன பையன், என்ன பையன், வேதம் சொல்லுது, அவன் பேரை கூட வேதத்துல சொல்லல. ஆண்டவரே என்கிட்ட என்ன இருக்கு, 5 அப்பம் 2 மீன். நல்லா கவனிங்க, இந்த காம்பினேஷன் மாதிரி ஒரு நல்ல காம்பினேஷன் இருப்பதுக்கு சாத்தியம் இல்லை. என்ன காம்பினேஷனு? 5 அப்பம் 2 மீன். மீனுக்கும் சப்பாத்திக்கும் இல்லை மீனுக்கும் அப்பத்துக்கும் பக்கா காம்பினேஷன். நல்லா கவனிங்க, இவங்க அம்மா இவங்கிட்ட கொடுக்கும்போது, தம்பி பசிக்கும் போது என்ன செய், சாப்பிடுப்பா, உடம்ப பார்த்துக்கோப்பா சொல்லியிருக்கிறான். கவனிங்கள், காலையில பிரசங்கத்தை கேட்கிறான், மாலை வரைக்கும் என்ன செய்யறான், சாப்பிடாம. அப்பதான் நான் யோசித்து பார்த்தேன், இன்னைக்கு பல நேரத்துல நம்ம ஸ்கூல்ல இருக்கிற ஸ்கூல் வாழ்க்கை நினைவு வருது. எப்படா இன்டர்வல் பீரியட் வரும், இன்டர்வல்லே பாதி சாப்பிட்ட நாட்கள் பல உண்டு. எப்போ இன்டர்வல் பீரியட்ல, அதுலயும் பெற்றோரே சொல்லி அனுப்பாங்க, பசிச்சா என்ன செய்ய, நடுவில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுங்க. இந்த மனுஷனுக்கு, இந்த தம்பிக்கு பசி எவ்வளவோ வந்தது, ஆனா அதை ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும் என்பதற்காக அவன் அதை கொடுக்காமல் வைத்திருந்தான். ஆமென். இந்த பல நேரத்துல நம்மளா இருந்தா, ஆண்டவர் நல்லா பிரசங்கம் பண்றாரு, ஆண்டவருடைய பிரசங்கம் அருமையா இருக்க கேட்க, இது அவர் பிரசங்கம் முடியறதுக்குள்ள என்ன முடிஞ்சிச்சுங்க, சாப்பாடு முடிஞ்சிச்சு. அப்படி இல்லைங்க, தான் வாழ்க்கையில் உபவாசம் இருந்தான். ஆண்டவர் கேட்டார், தைரியமா சொன்னா, என்கிட்ட என்ன செய்யுது, 5 அப்பம் 2 மீன். நான் யோசித்து பார்த்தேன், நம்மளா என்ன செஞ்சிருப்போம், இந்த 5 அப்பத்தை கொடுத்தா அவர் என்ன பண்ண போறாரு, அங்கேயே அவங்க ஆளோட சாப்பிட போறாரு, நான் என்ன செய்ய போறேன், பட்டினியா இருக்க போறேன். அல்ல, அவனுக்கு இருந்த ஒரு விசுவாசம், நான் தேவனுடைய கரங்களில் கொடுத்தால் அது நிச்சயமாக அது ஆசீர்வாதமாய் மாறும். தைரியமாய் தியாகமாய் ஆண்டவருக்கு கொடுத்தான். அவன் கொடுத்தது நிமித்தமாய் 5000 பேர் அன்றைக்கு போஷிக்கப்பட்டார்கள். அவனுக்குள்ள இருந்த தியாகம், இது கர்த்தர் கேட்டார், என் இயேசு கேட்டார், அவர் கையில கொடுக்கணும் என்று கொடுத்தானே, அது ஆசீர்வாதமாய் மாறினது. உங்க வாழ்க்கையில நீங்க பொருத்தனை செஞ்சிருக்கலாம், பல நேரத்துல பொருத்தனைகளை மறந்திருக்கலாம். காலை நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் அதை நினைவுபடுத்துவாராங்க. எதெல்லாம் நீங்க சொல்லிட்டு செய்யாம இருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவருக்கு சிறந்ததை ஒப்பு கொடுப்பேன்னு சொன்ன நீங்க விசுவாசத்துல ஆண்டவருக்கு அதை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பக்கமா இருதயத்தை திருப்புங்க. நேரத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களா, தேவனுக்கு என்று நேரத்தை ஒதுக்குங்கள். கர்த்தருக்கு என்று இதை செய்வேன்னு சொன்னீங்களா, அதை தேவனுக்கு சிறந்ததாய் செய்யுங்கள். இந்த மனுஷன், இன்னொரு மனுஷன், அவனுடைய அண்ணன் ஒரே குடும்பத்துல தான் பிறந்தான். அவன் கொண்டு வந்தான், பூமி சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து ஒரு சிலதை கொண்டு வந்தான் என்று சொல்லுகிறான். அப்போ ஒரு கடமைக்காக கொண்டு வந்தான். இன்னைக்கு பல நேரத்துல நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கும் போதும் சரி, அது நேரமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், ஒருவேளை கடமையாக கொடுப்பீர்கள் என்றால் ஒரு நாள் கூட அதிலிருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. இந்த காயினுடைய வாழ்க்கையில ஏதோ ஆண்டவர் சொல்லிட்டார், ஏதோ தம்பி கொண்டு போறான், அதனால நானும் போனோம் என்று கொண்டு வந்தான். அவனுடைய வாழ்க்கையில் அதுவே சாபமாக மாறிவிட்டது என்று பார்க்கிறோம். தேவஜனமே, ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது உங்க இருதயத்தை முழுவதுமாய் கொடுங்க. உங்க சிறந்த இருதயத்தை கர்த்தருக்கு என்று கொடுங்க. அதன் மூலமாக, உங்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிங்க. பல நேரத்துல ஆண்டவருக்குன்னு சொல்லும் பொழுது நம்மால் அதை கொடுப்பதற்கு பல யோசனைகளை நாம் பார்க்கிறோம். தேவஜனமே, இன்றைக்கு இன்னொரு மனுஷன் விசுவாசத்தோடு தேவ சமூகத்திற்கு கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். தி பெஸ்ட், எது அவங்கிட்ட சிறந்தது அதை ஆண்டவருக்கு கொண்டு வந்தான். இன்னைக்கு உங்ககிட்ட எது சிறந்தது? உங்க நேரம் இருக்கா, உங்க தாளந்து இருக்கா? ஆண்டவருக்கு எதெல்லாம் உங்களுக்கு சிறந்தது என்று கொடுக்க முடியும், அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாருங்க விசுவாசத்தோடு. நான் நிச்சயமா சொல்றேன், ஆபிரகாமை சந்ததிகளுக்கு தகப்பனாய் மாற்றின கர்த்தர் உங்களையும் சந்ததிகளுக்கு தகப்பனாய் மாற்றுவார். எது உங்ககிட்ட இருக்கோ அதை ஆண்டவருக்கு முதலாவது கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் மீண்டும் அதே வசனத்தை 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். கவனிங்கள், இந்த மேன்மையான பலி என்று சொல்லும் பொழுது முதலாவது விசுவாசத்தோடு வந்தான்,
விசுவாசத்தோடு வர அவன் கையில் சிறந்ததை கொண்டு வந்தான். இரண்டாவது, கையில கொண்டு வந்த பொருளை அவனுக்கு விசுவாசத்தோடு அவன் பலி செலுத்தினான் என்று பார்க்கிறான். எல்லாம் சொல்லுங்க, என்ன செலுத்தினான்? பலி செலுத்தினான். அன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டியோடைய ரத்தம் அன்னைக்கு சிந்தப்பட்டது. அதை கொண்டு வந்ததற்கு அடையாளம் என்னன்னா, நான் பாவியா வர ஆண்டவரே, நான் தகுதியற்று உங்க சமூகத்திற்கு வரேன், உங்க விசுவாசத்தினால உங்க இரத்தத்தால என்னை கழுவுங்க என்று சொல்லி அதற்கு அடையாளமாய் பலி செலுத்தினான் என்று பார்க்கிறோம். அவங்க அப்பா அம்மா அவனுக்கு உட்கார்ந்து சொல்லி இருக்கலாம், காயின் ஆபேல் இங்க வாங்க, நாங்க ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டோம். அவர் என்ன செய்தார்னா, ஒரு மிருகத்தை அடிச்சு ஒரு தோலை உண்டு பண்ணாருப்பா, எங்களுடைய நிர்வாணத்தை மூடினார் என்று சொல்லி அவங்களுக்கு முழுசா பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இப்போ ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும்பொழுது அவன் பலி செலுத்தினான் என்று பார்க்கிறோம். இரத்தம் சிந்துதலுக்கு அடையாளமாக தன்னை ஒப்பு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். தேவ ஜனமே, தேவ சமூகத்திற்கு வரும்பொழுது நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா, ஆண்டவரே உங்க இரத்தத்தால என்னை கழுவுங்க ஆண்டவரே. விசுவாசத்தோடு வந்தான், சிறந்ததை கொண்டு வந்தான். அடுத்ததாக விசுவாசத்திலே பலி செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ரத்தம் சிந்தப்படாம, நீங்க ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்படாம ஒரு நாள் கூட உங்களால் பரிபூர்ண தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. ரத்தம் சிந்ததலுக்கு அடையாளமாக தன்னிடத்தில் இருந்ததை அவன் பலி செலுத்தினான் என்று பார்க்கிறோம். அதுக்கு என்ன அடையாளம்னா, பல ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சு ஒரு இயேசு கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக மரிப்பார் என்பதற்கு அடையாளமாக அன்றைக்கு முதல் வேதத்தில் பலி செலுத்தினான் ஆபேல். விசுவாசத்திலே பலி செலுத்தினான் என்று பார்க்கிறோம். தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் விசுவாசத்தோடு நீங்க ஆண்டவருடைய சமூகத்திற்கு பலி செலுத்த வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க கரங்களில் இருக்கிற வரைக்கும் காணிக்கங்க. அது தேவ சமூகத்தில் கொடுக்கப்பட்ட பின்பு அது பலியாக மாறுகிறதை வேதம் சொல்லுகிறது. நீங்க பல நேரத்தில் கொடுக்கும்பொழுது விசுவாசம் இல்லாம, கொடுக்கும்போது தேவனுக்கு சிறந்ததா இல்லாம கொடுப்போம் என்றால் அது ஒரு நாளும் பலியாக வாழ்க்கையில மாறாது. இன்னைக்கு பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பலியாக மாறாமல் இருப்பதற்கான காரணம் நமக்குள்ள அவிசுவாசம். இதெல்லாம் ஆண்டவருக்கு செய்யணுமா? அவர்கிட்டே எல்லாம் இருக்க, இதெல்லாம் அவருக்கு போகணுமா? நான் சொல்றேன், ஆபிரகாம் தனக்கு இருந்ததுல சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுத்தான். உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு விசுவாசத்தோடு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவது, அவன் வாழ்க்கையில் பலி செலுத்தினான் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம், ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இரத்தம் சிந்ததெல்லாம் நாம் கிடைக்கும் பலனை பார்க்கலாம். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். கவனிங்கள், உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான, எல்லாம் சொல்லுங்க, என்ன பலியா ஒப்பு கொடுக்கணுமா? அன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டிய அவர் பலி செலுத்தினார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த சரீரத்தை ஆண்டவருடைய சமூகத்துல ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். பக்கத்துல இருக்கவங்க தட்டி சொல்லுங்க, ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். உங்க சரீரத்தை ஆண்டவருக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணுங்க. இந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட பலி செலுத்தினா, ஆட்டுக்குட்டியை வந்து ரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த ரத்தம் சிந்துதல் எதை காண்பிக்குதுன்னா, நான் வாழ்க்கையில பாவத்தோடு இருக்கிறேன், என்னை கழுவுங்க ஆண்டவரே என்று சொல்லி. அதுதான் சொன்ன, ஒவ்வொரு முறை தேவ சமூகத்திற்கு வரும்பொழுதும் நீங்களும் நானும் சுத்திகரித்து, ரத்தத்தால நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். என் கண்கள், என் சிந்தை, என் கரங்கள், என் கால்கள் எல்லாவற்றையும் உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ரத்தத்தால கழுவுங்க. ஒரு மனுஷன் ரத்தத்தால கழுவப்படாம ஒரு நாளும் பரிசுத்த தேவனை சந்திக்க முடியாது. இந்த மனுஷன் அடையாளமா கொண்டு வந்தான். எது அவனை மேன்மையான பலியாய் மாற்றினது? ஆண்டவரே, தகுதி இல்லாம வந்திருக்கிறேன், இந்த ரத்தத்தால என்னை கழுவுங்க என்று சொன்னானே, அதுதான் அவன் வாழ்க்கையில் மேன்மையான பலியாக மாற்றினது. என்னைக்கு நீங்க உங்களை தேவ சமூகத்துல என்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றீங்களோ, அதுதாங்க ஜீவியத்திலே சிறந்த பலியாக பார்க்கப்படுகிறது. ஆமென். வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்திலே பலியாக ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். காயின் வந்தான், இவன் சிறந்ததை கொண்டு போய் கொடுக்கிறான். கர்த்தர் அங்க கவனிங்கள், வார்த்தையில மிக அழகாக சொல்லப்படுகிறது. முதல்ல ஆண்டவர் ஆபேலையும் அப்புறம் அவனுடைய காணிக்கை என்ன செய்தாரா? அங்கீகரித்தார். ஆதியாகமம் வாசிங்கள், அந்த வார்த்தையை நீங்கள் கவனிங்கள். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஆபேலையும் அவன் காணிக்கை என்ன செய்தாரா? அப்போ ஆபேலை அங்கீகரிச்சாதான் அடுத்ததா அவனுடைய காணிக்கை என்ன செய்கிறார்? ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் முற்றிலும் ஒப்பு கொடுக்காம நம்ம எத்தனை கோடி கொடுத்தாலும்
ஆண்டவர் அதுல பிரியப்படுகிற தேவன் அல்ல. இன்னைக்கு மற்ற தெய்வங்களை போல ஏதோ ஆயிரங்களை அள்ளி கொடுத்த உடனே உங்களுக்கு தேவையான காரியத்தை செய்கிற தேவன் அல்லங்க. முதல்ல நீங்க கொடுப்பதற்கு முன்பதாக உங்க வாழ்க்கையில ஜீவி ஆண்டவருக்கு சரியா இல்லைன்னா நம்முடைய காணிக்க ஒரு நாளும் அங்கீகரிக்கப்படாது. இந்த ஜீவியத்தை தான் ஆண்டவர் முதல்ல பார்க்கிறாரு. அதுக்கு பின்னாடி நம்ம காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில முதலாவதாக தேவனுடைய சமூகத்துல ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதன் மூலமாக உங்களை அங்கீகரிக்கிறார் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து அதே வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை கீழே இருக்கிற 2வது பகுதியை வாசிக்கலாம். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து யார் சாட்சி கொடுத்தாவா? தேவன் சாட்சி கொடுத்தாரா? கவனிங்கள், நீதிமான் என்ற சாட்சி பெற்றானா. அப்போ ஜீவியமும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, அவனுடைய காணிக்கை என்ன செய்கிறது? அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஜீவியம் அங்கீகரிக்கப்படாம ஒரு நாள் காணிக்கை அங்கீகரிக்கப்படாது. 2 சாட்சியை வாங்குறான். அவன் ஜீவியமும் நல்லா இருக்கு, ஊழியமும் நல்லா இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு ஜீவியமும் நல்லா இருக்கணும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை இல்லை என்றால் உங்களை வைத்திருக்கிற இடத்துல நீங்கள் அதிலையும் உண்மையாக இருக்க வேண்டும். எங்கு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரோ அதிலே உண்மை உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஜீவியமும் ஊழியத்தையும் குறித்து ஆண்டவர் அங்கு சாட்சி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுப்பார்? நீங்க சற்று யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பற்றி என்ன பற்றி சாட்சி கொடுக்கணும்னா என்ன சாட்சி சொல்லுவார்? பல நேரத்தில் நம்முடைய சாட்சியற்ற நிலை இருக்கும் என்றால், இன்றைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, விசுவாசத்தினால நான் வர ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் இடத்திற்கு நீங்கள் திரும்ப வேண்டும். முதலாவது விசுவாசத்தோடு வந்தான். வரும்பொழுது கரங்களில் சிறந்ததை கொண்டு வந்தான். அங்கு கொண்டு வந்ததை சிறந்ததாக பலி செலுத்தினான். இதையெல்லாம் விசுவாசத்தினால நடக்கிறதை பார்க்கிறோம். இப்போதான் ஆண்டவர் அவனை குறித்து 2 சாட்சி, ஒன்று நீதிமான், இன்னொன்று அவன் காணிக்கை குறித்து சாட்சி கொடுத்தாராம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் முதலாவது ஆண்டுடைய சமூகத்திற்கு விசுவாசம் வராம அவரால நம்ம குறித்து சாட்சி சொல்ல முடியாது. தேவ சமூகத்திற்கு வரும்போது இதை நிச்சயம் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்கிற விசுவாசம் இல்லாம நம்ம குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்க முடியாது. சந்தேகத்தோட இதெல்லாம் என் பிள்ளைக்கு நடக்குமா, இதெல்லாம் என் குடும்பத்துக்கு நடக்குமா, எப்பொழுது இதை பார்க்க போற, இப்படிப்பட்ட சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்ம குறித்து நீதிமான் என்று சாட்சி கொடுக்க முடியாது. விசுவாசத்தோடு தேவ சமூகத்திற்கு வந்தால் நீங்களும் நானும் 2 சாட்சியை பெறுவதற்கு ஆண்டவரிடத்தில் கிருபையை கேட்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இதுவரை நான் தூரமா இருந்திருக்கலாம், பல வழிகளில் நான் உங்களை சந்தேகப்பட்டிருக்கலாம், இனிமேல் சந்தேகப்பட மாட்டேன் ஆண்டவரே, நீங்க சொன்னதை நிச்சயம் வாழ்க்கையில செய்வீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அவர் சொன்னதை செய்கிறவர். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். எத்தனை வசனத்தை கேட்டாலும் தேவ சமூகத்திற்கு வரும்பொழுது ஒரு கடமைக்காக வந்திருப்பீங்கன்னா இன்னைக்கு தயவா நீங்க ஒப்பு கொடுக்கணும். 2 சாட்சி ஆண்டவர் கொடுத்தார், அவன் நீதிமான் என்று சொல்லி, இன்னொன்று அவனுடைய காணிக்கை. அதோடு முடிந்து போல வசனத்துல கடைசி பகுதி சொல்லப்படுகிறது, அவன் மரித்தும், எல்லாம் சொல்லுங்க, அவன் மரித்தும் என்ன படுகிறானா? அவன் மரித்தும், இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, அவன் மரித்தும் பேசுகிறான். அது எப்படி மரிச்ச பின்னாடி பேச முடியும்? மரிச்ச பின்னாடி மரித்தும் பேசிக்கிட்டு இருக்கானா? கவனிங்க, ஒரு செல்வந்தருடைய மரணத்துக்கு போயிருந்தேன். அவரு பெரிய கோடீஸ்வரர், அவரை மாதிரி ஒரு சம்பாத்தியத்தில் இல்ல ஆள். அன்னைக்கு எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுத்தாங்க. அவங்களுடைய 2 பிள்ளைங்க வந்து, எங்க அப்பா ரொம்ப நல்லவர், அவர் நாளும் தெரிஞ்சவர், சிறந்தவர், அது பண்ணார் இது பண்ணார், இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் சொன்னாங்க. 3வது அவங்க பிள்ளை, இன்னொரு பிள்ளை வந்தான். இவங்க சொன்னதெல்லாமே போய், இவங்க சொன்னதுக்கு எதுக்குமே எங்க அப்பா தகுதி கேட்டாது, அவர் பரலோகத்துக்கு போல அவர் நரகத்துக்கு போறான்னு சொல்லி போய் உட்கார்ந்துட்டார். எப்படிப்பட்ட சாட்சி! அங்க இருந்தவங்க நாங்கெல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டோம். இப்படி ஒரு அவர் பெற்ற சாட்சியை பாருங்க. ஒரு சாவுல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க சொல்றதை எதையும் நம்பாதீங்க, எங்க அப்பா அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழல, அவர் மோசமா நடந்தார், அவர் பரலோகத்துக்கு போல நரகத்துக்கு போயிட்டார் சொல்லிட்டு போய் உட்கார்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தரும் என்ன செய்யல, சாட்சி கொடுக்கல, போய் கல்லறையில் அடக்க செஞ்சு. நான் என்ன சொல்றேன்னா, அதே போல இன்னொரு அடக்க ஆராதனைக்கு போயிருந்தேன். அதே மாதிரி ஒரு சர்ச்சில் வச்சிருந்தாங்க. சாட்சி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப ஐயரே வந்து சொல்றாரு, இதுக்கு மேல சாட்சி என்ன வேணாங்க, நிறுத்துங்க, அடக்கம் என்ன செய்யணும் பண்ணணும்.
எப்படிப்பட்ட ரெண்டு வாழ்க்கையை பாருங்க. ரெண்டு பேரும் கிறிஸ்தவங்க தான், ஆனா வாழ்ந்த வாழ்க்கை. ஒருத்தவன் பையனே எழும்பி சொல்றான், இவர் அந்த சாட்சிக்கு என்ன செய்யல, தகுதியா வாழல. இன்னைக்கு நீங்களும் நானும் மரித்து பேசக்கூடிய நிலையில் இருக்கிறோமா? அன்னைக்கு ஆபேல் மரித்தான், இன்றைக்கு வரை என்ன செய்யப்படுகிறான், பேசப்படுகிறான். 3 விதமான பேச்சுக்களை நீங்க பார்க்கலாம். ஆதாம் முதல் இன்னைக்கு நீங்க நானும் வர ஒவ்வொரு நாள் என்ன செய்யறோம், நம்ம பேசுகிறோம். இது ஒரு முறையான பேச்சு. ரெண்டாவது, எலியா, எலிசா, இயேசு, பவுல், பேதுரு இவங்கெல்லாம் மரிச்சவங்களை எழுப்புனாங்க. அவங்க மரித்தப்புறம் என்ன செஞ்சாங்க, எழும்பி பேசினாங்க. ஆனா திருப்பி என்ன செஞ்சாங்க, மரிச்சிட்டாங்க. இதுலயும் ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை. ஆனா மூன்றாவதாக சொல்லப்படுகிறது, இன்னைக்கு வரைக்கும் ஆபேல் மரித்தவன் இன்னும் பேசப்படுகிறான் என்றால் அவனுடைய விசுவாசமே நம்மை பேச வைத்திருக்கிறது. ஆமென். இன்னைக்கு வர ஆபேல் என்று சொல்லுகிறோம். வேதத்தில் உள்ள முதல் விசுவாச பட்டியலில் இடம் பெற்றவன். வாழ்க்கையில தேவ சமூகத்திற்கு போகும்போது விசுவாசத்தோடு போனான், விசுவாசத்தோடு சிறந்ததை கொண்டு போனான். மூன்றாவது, விசுவாசத்தினாலே பலி செலுத்தினான். உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாச ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பட்டியல்ல நீங்களும் நானும் இடம் பிடிப்போமா? அதற்காண்டவர் அதற்கான பட்டியலில் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் ஓட்டத்தை நீங்க ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசம் என்னதை செய்தனா, காத்து கொண்டேன். நீங்களும் நானும் விசுவாசத்தை காத்து கொள்றோமா? இந்த ஆண்டவர் மேல சந்தேகப்படுறோமா? நிச்சயமா சொல்றேன், விசுவாசிக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய மகிமையைத்தான் பார்த்திருக்கிறாங்க. ஒரு நாள் கூட அவர்கள் தோற்று போனதாக தெரிந்ததில்லை. விசுவாசிக்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன் என்ன செய்யப்படுவதில்லையா, வெட்கப்பட்டு போவதில்லை. என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த எபிரேயர் 11 அதிகாரத்துல நீங்களும் நானும் பெயர்ல இடம் பெறணும்னா இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். தேவ சமூகத்திற்கு வரும்பொழுது எப்பெல்லாம் உங்க வீட்டுல முழங்கால் போடுறீங்களோ விசுவாசத்தோடு முழங்கால் போடுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். எப்பெல்லாம் தேவ சமூகத்திற்கு வரீங்களோ ஆண்டவருக்கு என்று சிறந்ததை கொண்டு வாங்க. சாதாரண காரியம் அல்ல. எல்லாம் தள்ளி போட்டதை தான் காயின் கொண்டு வந்தான். ஆனா ஒரு மனுஷன் விசுவாசத்தோடு சிறந்ததை கொண்டு வந்தான். மூன்றாவது பார்க்கிறோம், பலி செலுத்தினான். இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, இந்த மாதிரி செஞ்சுட்டேன், இன்னைக்கு என்ன ரத்தத்தால சுத்திகரிங்க ஆண்டவரே, உங்க ரத்தம் என்ன சுத்திகரிக்கும், எனக்கும் உங்களுக்கும் நல்ல தொடர்பு இருக்கட்டும் ஆண்டவரே. இப்படி ஜெபிக்கிற ஜெபம் தாங்க ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது. 8 விதமான ஆவிக்குரிய பலிகள் இருக்கிறது. அதுல ஒரு பலிதான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பது. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. மரித்தும் நீங்கள் சந்ததி சந்ததியாக பேசப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.